வெல்கம் டு மெக்டாகிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினிங் டைம் கால்குலேஷன் ஃபார் ஷேப்பிங் அண்டு பிளானிங் ஆப்ரேஷன். ஸோ இப்போது ஷேப்பிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஷேப்பர் மிஷின்லேயும், பிளானிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிளானர் மிஷின்லேயும் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மிஷின் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்பர் மிஷினில் கட்டிங் டூல் வந்து மூவ் ஆகும். பிளானர் மிஷினில் ஒர்க் டேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆகும். ஒர்க் டேபிளில் ஒர்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒர்க் பீஸ் வந்து இந்த பிளானர் மிஷினில் ரெசிப்ரோகேட்டிங் மோஷனில் மூவ் ஆகும். இப்போது ஷேப்பிங் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெசிப்ரோகேட்டிங் மிஷினாக இருக்கிறதுனால ஃபார்முலா வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு மெஷினிங் டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஷேப்பிங் அண்டு பிளானிங் ஆப்ரேஷனில் மிஷினிங் டைம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாவெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்பீடு. ஸோ இது வந்து கேபிட்டல் வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வி ஈக்குவல் டு கேபிட்டல் என் கேபிட்டல் எல் ப்ராக்கெட்டில் 1+m டிவைடிங் பை 1000 மீட்டர் பை மினிட். ஸோ மீட்டர் பை மினிட்டுங்கிறது கட்டிங் ஸ்பீடுக்கு உண்டான யூனிட். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது. நான் கீழே வந்து ரெண்டாவது ஃபார்முலாவாக நான் கொடுத்துருக்கிறேன். கேபிட்டல் எல்லுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக். அடுத்து வந்து மூணாவது ஃபார்முலாவாக நான் கொடுத்துருக்கிறேன். இந்த எம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டு கட்டிங் ஸ்ட்ரோக். ஸோ இப்போ பிளானர் இல்லைனா ஷேப், இந்த ரெண்டு மிஷினில் ஒன்று டேபிள் மூவ் ஆகும், இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா டூல் வந்து மூவ் ஆகும். ஸோ எது மூவ் ஆனாலும் சரி, நமக்கு ஆரம்பத்தில் ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், அதில் வந்து கட்டிங் எடுக்கும். ரிட்டன் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஐடியல் ஸ்ட்ரோக்காக இருக்கும், அது வந்து கட்டிங் எடுக்காது. ஸோ இந்த ரிட்டன் ஸ்ட்ரோக் டு கட்டிங் ஸ்ட்ரோக் இதுக்கு உண்டான ரேஷியோ தான் வந்து இந்த எம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிற எம். ஸோ இப்போது அடுத்து வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக். ஸோ கேபிட்டல் எண்ணுக்கு உண்டான ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலாவாக கொடுத்துருக்கிறேன். ஸோ கேபிட்டல் என் ஈக்குவல் டு 1000 × v டிவைடிங் பை எல் × 1+m ஸ்ட்ரோக்ஸ் பர் mm. ஸோ ஸ்ட்ரோக்ஸ் பர் mm அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்கோட யூனிட். ஸோ இந்த கட்டிங் ஸ்பீடுக்கு உண்டான ஃபார்முலாவில் இந்த கேபிட்டல் வி, கேபிட்டல் எல், எம் இந்த மூணு வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படி வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக். ஸோ கேபிட்டல் எல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எல் ப்ளஸ் ஏ. இந்த ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் கிளியரன்ஸ் ஆன் போத் சைடு. அது என்ன போத் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஜாபு. ஸோ இந்த ஜாபில் நம்ம கட்டிங் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூல் வந்து இந்த இடத்துல மிஷின் செட்டப் இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம டூல் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டூல் வந்து குறிப்பிட்ட லென்த்தில் வந்து முன்னாடி இருக்குது. நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்து ஒர்க் பீஸில் டச் ஆகிற மாதிரி நம்ம ஆரம்பிக்க போகிறதில்ல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கீப்பப் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த டூல் அப்ரோச் லென்த் அப்படிங்கிறது இந்த ஏ. ஸோ வந்து டூல் வந்து ஒர்க் பீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற லென்த் தான் வந்து இந்த டூல் அப்ரோச் லென்த் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா டூல் ட்ராவல் லென்த் அப்படிங்கிறது. ஸோ டூல் ட்ராவல் லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீஸோட லென்த் வந்து எல். ஸோ இந்த எல்லை தாண்டி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து என்ன ஆகும், இந்த டூல் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டூல் ஓவர் ட்ராவல் லென்த் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஷேப்பர் மிஷினில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டூல் வந்து மூவ் ஆகும். அதே வந்து பிளானர் மிஷினில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா டூல் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ஒர்க் பீஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த இடத்துலையும் இந்த ஏஎல்ஏ அப்படிங்கிறது ஒரே இதுதான். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த்தில் நான் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா பி ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ அடுத்து வந்து வித் ஆஃப் த ஸ்ட்ரோக் அதான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வித் ஆஃப் த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஈக்குவல் டு பி ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் பி. ஸோ பி அப்படிங்கிறது வித் வைஸ் கிளியரன்ஸ் ஆன் போத் சைடு அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு கிளியரன்ஸுமே வந்து வித் வைஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னு எடுத்துக்கலாம், லென்த் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மிஷினிங் டைம் கால்குலேஷன். ஸோ மிஷினிங் டைம் கால்குலேஷனுக்கு உண்டான ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிவைடிங் பை எஃப் இன்ட்டு என். ஸோ டபிள்யூ அப்படிங்கிறது டோட்டல் வித்து, எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வித் கட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ரோக்குக்கு எவ்வளோ வித்து கட் அப்படிங்கிறது, என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எண்ணுக்கு உண்டான ஃபார்முலா நம்ம ரெண்டாவது ஃபார்முலாவாக கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை அஞ்சாவது ஃபார்முலா இருக்கு இல்லையா, டி ஈக்குவல் டு டபிள்யூ டிவைடிங் பை எஃப்என். இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கிறனால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா
total machining time equal to W into L into 1 plus M dividing by F into 1000 into V. ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினிங் டைம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது, அந்த 3 ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ்டிமேட் த மெஷினிங் டைம் ரெக்யர்டு ஆன் எ ஷேப்பர் to complete one cut on a block 900 into 600 mm. ஸோ 900 into 600 mm இருக்கிற ஒரு பிளாக்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண போகிறோம், மெட்டல் ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் ஷேப்பர் மிஷினில் இஃப் த கட்டிங் ஸ்பீட் இஸ் 6 மீட்டர் பர் மினிட். ஸோ கட்டிங் ஸ்பீட் அப்படிங்கிறது V. ஸோ V இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் பர் மினிட். ஸோ இந்த பிளாக்கோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 900 into 600 அப்படிங்கிறது. இந்த பிளாக்கோட டைமென்ஷன் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா L இன்ட்டு W அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். அதனால L அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 900, W அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 600. ஸோ அது வந்து நம்ம Lோட வேல்யூ 900ஆகவும் Wவோட வேல்யூ 600ஆகவும் நம்ம நோட் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா த ரிட்டர்ன் டைம் டு கட்டிங் டைம் ரேஷியோ இஸ் 1:4. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ. ஸோ இப்போது ரிட்டர்ன் டைம் டு கட்டிங் டைம் ரேஷியோ அப்படின்னா 1/4 அப்படிங்கிறது. ஸோ 1/4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.25. அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபீட் இஸ் 2 mm per stroke. ஸோ ஃபீட் அப்படிங்கிறது F. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 mm per stroke அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா த கிளியரன்ஸ் அட் ஈச் எண்ட் இஸ் 75 mm அண்ட் நெக்லெக்ட் வித் வைஸ் அலவன்ஸ். ஸோ வித் வைஸ் அலவன்ஸை நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 75 mm அலவன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் அலவன்ஸு. ஸோ ஏவோட வேல்யூ 75 mm, வித் வைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பியில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே W கொடுத்துருக்காங்க, அதோட நம்ம அலவன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரோக் லென்த் எல்லுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா A + L + A. ஸோ இதில் A அப்படிங்கிறது இந்த 75 mm, 2 A வரதுனால 2 75 நம்ம கொடுத்துக்கணும். Lோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 900 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ஸ்ட்ரோக் லென்த் பார்த்தீங்கன்னா L = 1050 mm அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து வந்து டோட்டல் மிஷினிங் டைமுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா W இன்ட்டு கேபிட்டல் L இன்ட்டு 1 + M டிவைடிங் பை F இன்ட்டு 1000 இன்ட்டு V. இது வந்து அந்த ஃபார்முலா. ஸோ W அப்படிங்கிறது வித்து, L அப்படிங்கிறது ஸ்ட்ரோக் லென்த்து, M அப்படிங்கிறது ரிட்டர்ன் டைம் டு கட்டிங் டைம் ரேஷியோ, Fங்கிறது ஃபீடு, V அப்படிங்கிறது கட்டிங் ஸ்பீடு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Wக்கு பதிலாக 600, கேபிட்டல் Lக்கு பதிலாக 1050, எம்மோட வேல்யூக்கு பதிலாக இந்த இடத்துல 0.25. ஸோ அது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 mm, வியோட வேல்யூ 6 மீட்டரில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்போவுமே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை மினிட்டில் தான் இருக்கணும், அதனால் 6 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேல்யூவெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 65.625 மினிட் அப்படிங்கிறது டோட்டல் மிஷினிங் டைம் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த மிஷினிங் டைம் ரெக்யர்டு ஃபார் பிளானிங் டு கம்ப்ளீட் ஒன் கட் ஆன் எ பிளாக் 500 into 900 mm. ஸோ வந்து எல்லோட வேல்யூ 500, டபிள்யூட வேல்யூ 900. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளானிங் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளானரில் ப்ராசஸ் வந்து நடக்குது. இஃப் த கட்டிங் ஸ்பீட் இஸ் 6 மீட்டர் பர் மினிட். ஸோ கட்டிங் ஸ்பீடோட வேல்யூ கேபிட்டல் வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. த ரிட்டர்ன் டைம் டு கட்டிங் டைம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3. ஸோ இப்போ எம்மோட வேல்யூ 1/3, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.33 அப்படிங்கிறது. அண்டு த ஃபீட் இஸ் 2 mm பர் ஸ்ட்ரோக். ஸோ வித்துக்கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடு வந்து 2 mm பர் ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீடோட வேல்யூ 2 mm பர் ஸ்ட்ரோக்கு. த கிளியரன்ஸ் அட் ஈச் எண்ட் இஸ் 70 mm அண்டு வித் வைஸ் அலவன்ஸ் மே பி டேக்கன் எஸ் 25 mm. ஸோ இப்போ வித் வைஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 mm சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 70 mm அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன லென்த் வைஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஏவோட வேல்யூ 70, பியோட வேல்யூ 25. ஸோ இப்போது ஸ்ட்ரோக் லென்த் பார்த்தீங்கன்னா L = A + L + A. ஸோ எல்லோட வேல்யூ 500, ஏவோட வேல்யூ 70. ஸோ ஸ்ட்ரோக் லென்த்தோட வேல்யூ L = 640 mm வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வித் வைஸ் ஸ்ட்ரோக் லென்த். ஸோ W = B + W + B. பியோட வேல்யூ 25, டபிள்யூட வேல்யூ 900. அப்போது W = 950 mm வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ டோட்டல் மிஷினிங் டைம் பார்த்தீங்கன்னா W இன்ட்டு L இன்ட்டு 1 + M டிவைடிங் பை F இன்ட்டு 1000 இன்ட்டு V. ஸோ இப்போது டபிள்யூட வேல்யூக்கு பதிலாக இந்த இடத்துல இருக்கிற 950 வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்.
கேபிட்டல் எல்லுக்கு பதிலாக 640 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 ஈக்குவல் டு 0.33. ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஃபீடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 mm per ஸ்ட்ரோக்கு, அது நம்ம கொடுத்தாச்சு. 1000 வி கட்டிங் ஸ்பீடோட வேல்யூ 6 மீட்டர் பர் மினிட். ஸோ கட்டிங் ஸ்பீடோட வேல்யூ எப்பவுமே வந்து மீட்டரில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். மீட்டர் பை மினிட்டில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ மறுபடியும் எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா எம்எம்ல இருக்கும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 68.387 மினிட் அப்படிங்கிறது டோட்டல் மிஷினிங் டைமுக்கு உண்டான வேல்யூ. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ்டிமேட் த மெஷினிங் டைம் ஃபார் எ மெட்டீரியல் 1.30 மீட்டர் லாங். ஸோ இப்போது அந்த மெட்டீரியலோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.30 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ லாங் அப்படிங்கிறதுனால லென்த் எடுத்துக்கணும். ஸோ 1.30 மீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போது 1.30 மீட்டரை எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1300 எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ கிடைக்குது. அண்டு 0.5 மீட்டர் வைடு. ஸோ வைடுன்னு சொன்னதுனால இது வந்து வித்தோட வேல்யூ. ஸோ 0.5 மீட்டரை நம்ம எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 500 எம்எம் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் மெஷினடு இன் ஏ பிளானர். ஸோ லாங் ஒர்க் பீஸுங்கிறதுனால நமக்கு பிளானரில் தான் மெஷினிங் பண்ண முடியும். ஹேவிங் கட்டிங் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் மினிட். ஸோ கட்டிங் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் வியோட வேல்யூ 10 மீட்டர் பர் மினிட் கொடுத்துட்டாங்க. அண்டு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டு கட்டிங் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 0.33 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எம்மோட வேல்யூ. ஸோ ஸ்மால் எம் ஈக்குவல் டு 0.33 கொடுத்துட்டாங்க. 2 கட்ஸ் ஆர் ரெக்யர்டு. ஸோ 2 கட்டு வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரஃபிங் கட்டு, அனதர் வந்து ஃபினிஷிங் கட்டு. ஸோ ரஃபிங் கட்டில் பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து 3.125 mm. ஸோ டி ஆஃப் ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ 3.125 mm பர் ரெவல்யூஷன். ஸோ டெப்த் ஆஃப் கட்டுங்கிறது ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ எம்எம் அப்படிங்கிறது. ஸோ 3.125 அப்படிங்கிறது ரஃபிங் கட்டுக்கு உண்டான டெப்த்து. ஸோ அதை வந்து டி ஆஃப் ரஃப் அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீடு ரேட்டு. ஸோ ரஃபிங் கட்லேயே ஃபீடு ரேட் அப்படிங்கிறது 0.1 mm பர் ரெவல்யூஷன். ஸோ ஃபீடு பார்த்தீங்கன்னா ரஃப் கட்டிங் அப்படிங்கிறது 0.1 mm பர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ ரஃபிங் கட்டுங்கிறது அதிகமான மெட்டீரியலை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதே வந்து ஃபினிஷிங் கட்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கட்டு நம்ம கொடுக்குறது. அது வந்து ஃபீடும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கட்டுக்கு டெப்த்து பார்த்தீங்கன்னா 0.125 mm பர் ரெவல்யூஷன், அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபீடு பார்த்தீங்கன்னா 0.125 mm பர் ரெவல்யூஷன், அதை வந்து நம்ம எஃப் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து அஸ்யூம் சூட்டபிள் கிளியரன்ஸ். ஸோ இது வந்து சூட்டபிள் கிளியரன்ஸை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கிவன் டேட்டாவை நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து சொல்யூஷனில் அஸ்யூம் சூட்டபிள் கிளியரன்ஸ் அப்படின்னு சொன்னதுனால ஸ்மால் ஏவோட வேல்யூ 25ம் பியோட வேல்யூ 15 நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கிளியரன்ஸ் வேல்யூ நம்மளே எடுத்துக்க சொன்னாங்கன்னா இந்த கான்ஸ்டண்ட்டான வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ எல் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எல் ப்ளஸ் ஏ. ஸோ அதில் ஏவோட வேல்யூ 25 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1300, அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 25 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் கேபிட்டல் எல்லோட வேல்யூ 1350 mm வந்து நமக்கு கிடைக்கிது. அடுத்து வந்து டபிள்யூவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு பி ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் பி. ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15 ப்ளஸ் 15 ப்ளஸ் 500. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 530 mm வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்து வந்து மெஷினிங் டைம் ஃபார் ரஃபிங் ஆப்ரேஷன். ஸோ ரஃபிங் ஃபினிஷிங்னு 2 கட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து நம்ம டோட்டல் மிஷினிங் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மிஷினிங் டைம் ஃபார் ரஃபிங் ஆப்ரேஷன். ஸோ அதே ஃபார்முலா தான் W இன்ட்டு எல் இன்ட்டு 1 + m டிவைடிங் பை எஃப் இன்ட்டு 1000 இன்ட்டு வி. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் டபிள்யூக்கு பதிலாக 530 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நம்ம கிளியரன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு 530 வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எல்லோட வேல்யூ 1350, அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எம்மோட வேல்யூ 0.33. எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரஃபிங் ஆப்ரேஷனுக்கு 0.1 வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப் ரஃபிங் பார்த்தீங்கன்னா 0.1 வேல்யூ, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் மிஷினிங் டைம் ஃபார் ரஃபிங் ஆப்ரேஷனுக்கு 951.615 மினிட் வந்து நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி ஃபினிஷிங் கட்டுக்கு உண்டான மிஷினிங் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த டபிள்யூ எல் எம் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டான வேல்யூ தான். வியும் வந்து கான்ஸ்டண்ட்டான வேல்யூ தான். இதில் பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது ஃபினிஷிங் கட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபினிஷிங் கட்டுக்கு உண்டான ஃபீடு ரேட் பார்த்தீங்கன்னா 0.125 mm பர் ரெவல்யூஷன், அதை வந்து நம்ம 0.125 mm
சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெஷினிங் டைம் ஃபார் ஃபினிஷிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 761.292 வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ரஃபிங் ஆப்ரேஷனையும் ஃபினிஷிங் ஆப்ரேஷனையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 951.615ம் டீ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 761.292 வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் மிஷினிங் டைமோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். 1712.907 மினிட் அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரஃபிங் தனியாக ஃபினிஷிங் தனியாக கொடுத்தாங்க அப்படின்னா ரஃபிங்க்கும் ஃபினிஷிங்கும் தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் மிஷினிங் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.